எம்.ஜி.ஆர். ராஜசேகரன் ரமணி ஸ்ரீ சாரதா சக்தி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ கண்மணிகள் வணக்கம். அன்பு வணக்கம். 9ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கு இன்று நாம் மதிப்பீடு என்ற பயிற்சி வினாவை நாம் பார்க்கலாம். இயல் 5 5வது இயலுக்கு மதிப்பீடு. 9ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் தங்கள் புத்தகத்தை எடுத்து விரித்து கொள்ளவும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்ளவும் மதிப்பீடு என்ற பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. சிறுபஞ்ச மூலம் என்ன இலக்கியம்? அற இலக்கியம். அதுல 1ன்னு போட்டுக்கோங்க. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் 2ன்னு போட்டுக்கோங்க. சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் 3ன்னு போட்டுக்கோங்க. குறுந்தொகை சங்க இலக்கியம் 4ன்னு போட்டுக்கோங்க. ஆக பொருத்தமான விடை. இதுல உங்களுக்கு கீழே ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க. க உ ஞ சான்னு சொல்லி நம்பர் கொடுத்து 1, அதாவது தமிழ் எண் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. கானா 1, ஊனா 2, ஞானா 3, சா போட்டு மேலே ஏற்றினா 4ன்னு இருக்கும். அதில் எந்த ஆப்ஷனல் அதுக்கு உரியது அப்படின்னு பார்க்கும்போது 3, 4, 1, 2 முதல் ஆப்ஷனல் தான் அதுக்கு உரியது. 3, 4, 1, 2. அப்போ அதை டிக் போட்டுக்கோங்க. கானா நம்பர் எழுதினாலும் எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் எண்களில் உனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கா உ ஞ ச. அதில் ஃபர்ஸ்ட் கா தான் நம்மளுக்கு பொருத்தமான விடையை தேர்க. அடுத்தது மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிக. மாணவ கண்மணிகள் கையில் பென்சில் வச்சுக்கோங்க. கலைக்கூடம் ஆப்ஷனல் கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம் எல்லாமே பெயர் சொல். மேலே எழுதிக்கோங்க. அப்போ இது மாறுபட்டுள்ள குழு கிடையாது, பெயர் சொல். அடுத்தது கடி, உரு, கூர், களி இது எல்லாமே உரிச்சொல். அதனால இதுவுமே மாறுபட்டுள்ள குழு கிடையாது, உரிச்சொல். அடுத்தது வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான் எல்லாமே வினைச்சொல். எழுதி வச்சுக்கோங்க. அப்ப இதுவுமே மாறுபட்ட குழு கிடையாது. பெயர் சொல், உரிச்சொல், வினைச்சொல். அடுத்தது நெடில், அதுதான் மாறுபட்டுள்ள குழு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் இடைச்சொல், கூட இடைச்சொல், கிரு இடைச்சொல், இந்த 3 இடைச்சொல். அம்பு என்பது பெயர் சொல். அப்ப இதை குறிச்சுக்கோங்க. இதுதான் மாறுபட்டுள்ள குழு. இடைச்சொல்லும் பெயர் சொல்லும் கலந்து வந்துள்ளது. அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் உணர்ச்சி தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணர்ச்சி தொடர் அப்படின்னாலே ஆச்சரியக்குறி இருக்கும். வினா தொடர் அப்படின்னாலே கேள்வி அடையாளம் இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் உடனே கண்டுபிடிச்சிடலாம். இந்திய நூலியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? அப்ப அங்க வினான்னு எழுதிக்கோங்க. முதல் சிறுபஞ்சமலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகடு முன்னிலைனா மகளிரை முன்னிலைப்படுத்தி இருக்கும். அப்ப அது ஒரு செய்தி. அப்போ முதல் ஆப்ஷனல் செய்தி, 2வது வினா, 3வது உணர்ச்சி. என்னன்னே ஆச்சரியக்குறி. நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. ஆச்சரியக்குறி, உணர்ச்சி வாக்கியம். அடுத்தது தருக, வருக, செல்க, நடக்க என்று வரும்போது கட்டளை வாக்கியம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தக சாலைக்கு தருக, கட்டளை. அடுத்தது சரியான கூற்றினை தெரிவு செய்க. என்பது எதிர்மறை இடைநிலை. டிக் பண்ணிக்கோ. இதுதான் சரியான கூறு. வீட்டிற்கோர் புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. டிக் பண்ணிக்கோ, சரியான கூறு. அடுத்து வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். டிக் பண்ணிக்கோங்க. அப்போ 3மே சரியான கூற்று. இனிமேல் கீழே ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க பாரு. 1 சரி தவறு, 2 சரி தவறு, 3வது 3ம் சரி. அதான் கரெக்ட். டிக் பண்ணிக்கோ. 3வது ஆப்ஷனல் தான் சரி, 3ம் சரி. 4வது ஆப்ஷனல் 3ம் தவறுன்னு போட்டுருப்பாங்க, தப்பு. அடுத்தது 5வது பயிற்சியினால பூவாது காய்க்கும், மலர்கை. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கணம் எது?
பூவாது என்பதனால் பூக்காமல் இருப்பது, அப்ப எதிர்மறை. இதுல பாருங்க எதுல வந்திருக்கு, எதிர்மறை. பூத்தல் என்பது ஒரு வினை, அதனால எதிர்மறை வினையெச்சம். அடுத்தது என்ன கொடுக்காங்க, மலர் போன்ற கை. போன்ற என்ற ஓம உருவு மறைந்து வர்றதுனால உவமை தொகை, அதனால உவமை தொகை. 4வது ஆப்ஷனில் எதிர்மறை வினையெச்சம் பூவாது, மலர் கை, உவமை தொகை. அதுதான் சரியான ஆன்சர். இப்ப 5க்கும் சரியான ஆன்சர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது தலைவியின் பேச்சில் குருவினா வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது? பக்கத்திலே எழுதிக்கோங்க. பெண் கல்வி கற்க வேண்டும், அதான் அதுல உள்ள பாடுபொருள். அடுத்தது 2வது குருவினா மூவாது மூத்தவர் யார்? நூல் வல்லார் யார்? இந்நூல் உணர்த்தும் பொருள். 133ஆம் பக்கம் இருக்கு, குறிச்சுக்கோங்க. 133 பக்கத்தை எழுதிக்கோ. 133ன்னு எழுதிக்கோ. எழுதிட்டு இப்ப எடு, 133 பக்கத்தை எடு, அண்டர்லைன் பண்ணிக்கலாம். 133ஆம் பக்கத்துல முதல் கேள்வி மூவாது மூத்தார் யார்? அந்த பாடலின் பொருள்ல வரிசையா வருது பாரு. நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர், வயதில் இளையவராக இருந்தாலும் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர் ஆவார். அடுத்து மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். மூவாது மூத்தவர் நூல் வல்லார். 133ஆம் பக்கம். குருவினால 2வது வினா இதுதான், அன்னைக்குள்ள எழுதி வச்சுக்கோ குருவினான். அடுத்து 3வது, நீங்கள் விரும்பி படித்த நூல்கள் யாவை? திருக்குறள் எழுதிக்கோ. அறநூல். அடுத்து இன்னொன்னு சத்திய சோதனை, காந்திஜியோட வாழ்க்கை வரலாறு. 2 இது எழுதிக்கலாம். அடுத்தது சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? 4வது கேள்வி குருவினா. குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக இயற்றப்பட்டது. எழுதி வச்சுக்கோ, ஆன்சர் எழுதி வச்சுக்கோ. குழந்தை திருமணத்தை தடுக்கும் நோக்கத்தில் இயற்றப்பட்டது. 9ஆம் வகுப்பு மாணவ கண்மணிகள் தயவு செய்து கையில பென்சில் வச்சுக்கோங்க. தவறாம சொல்ற பதில உடனே மார்க் பண்ணிக்கோங்க. முதல் குருவினாக்கு பெண் கல்வி கற்க வேண்டும், அதான் பாடுபொருள். 2வதுக்கு பக்கம் 133ல இருக்கு. 3வதுக்கு நீ படிச்ச நூலை பத்தி கேட்கிறாங்க. திருக்குறள் கண்டிப்பா நீங்க நம்மளுக்கு பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கிறோம். அடுத்தது வாழ்க்கை வரலாறு, சத்திய சோதனை, காந்திஜி எழுதின சத்திய சோதனை, அதை நீங்க வாங்கி படிக்க முயற்சி செய். 4வது சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? குழந்தை திருமணத்தை தடுக்கும் நோக்கத்தில் இயற்றப்பட்டது. எழுதி வச்சுக்கோங்க, ஒரு வரிதான் இதெல்லாம். அடுத்தது சிறுவினா, சங்ககால பெண்பாற் புலவர்களின் பெயர்களை எழுதுக. பக்கத்துல எழுதி வச்சுக்கோ. ஆன்சர் 125ஆம் பக்கம். இப்ப 125ஆம் பக்கம் எடு. எடுத்துட்டீங்களாப்ப? மேல பாருங்க, தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு பெட்டி இருக்கும். அதுல அழகா சங்ககால பெண்பாற் புலவர்கள் சிலர் நல்லா கொடுத்திருப்பாங்க. அத குறிச்சுக்கோங்க அப்படியே. ஔவையார், முக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார். 11 பேர் குறிச்சுக்கோங்க. அடுத்தது சமைப்பது தாழ்வா? இன்பம் சமைக்கின்றார், சமையல் செய்வார். இதுல இன்பம் சமைப்பவர் யார்? அதுல எழுதி வச்சுக்கோ. உணவை சமைப்பவர், இன்பம் சமைப்பவர். யாருங்கிறத அண்டர்லைன் பண்ணி இன்பம் சமைப்பவர், உணவை சமைப்பவர் ஆவார். எழுதிக்கோ. அடுத்தது பாவேந்தர் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா? பேஜ் நம்பர் 131 போட்டுக்கோ. 131 போட்டுக்கோ. இப்ப 131 பக்கம் எடு, குறிச்சு விடுறேன். எடுத்துட்டீங்களாப்ப? 131 பாவேந்தரின் கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா, ஸ்டார் போட்டு வச்சுக்கோ. சமைக்கும் பணி பெண்களுக்கு கடைசி 131ஆம் பக்கத்துல கீழ் பாயிண்ட் ஸ்டார். பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அர்ப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியதெனவும் நம்மளுடைய வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமானில் பெண்களுக்கு கல்வி வேண்டும். பெண்கள் கல்வியை கற்க வேண்டும். அதான் பெண்கள் கல்வி கற்பதன் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றன. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கு. அடுத்து 3வது பாயிண்ட்ல இருக்கு.
கல்வி அறிவு இல்லாத பெண் தன் வாழ்நாளில் என்றும் ஒளிர மாட்டாள். ஸ்டார் போட்டுக்கோங்க. அடுத்தது, விதைக்காமலே முளைக்கும் விதைகள் போல கருத்துக்கள் எது? பக்கம் 133 பேஜ் நம்பர் போட்டுக்கோ, அன்னைக்குள்ளே எழுதிக்கோ. இப்ப 133 எடு. விதைக்காமலே முளைக்கும் விதைகள். பாடலின் பொருளிலேயே வந்திருக்கும். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகள் உள்ளன. அதே போல மேதை ஏறும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார். முடிச்சிடு. பேஜ் நம்பர் 133. அடுத்து, இன்றைய பெண் கல்வி என்னும் தலைப்பில் வில்லுப்பாட்டு உரைநடை உலகத்துல எடுத்து எழுதணும். ஒவ்வொரு பெண்களா பற்றி எழுதி எழுதி எழுதணும். அடுத்தது, மருத்துவர் முத்துலட்சுமி மட்டும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 126. அடுத்து, நீலாம்பிகை மட்டும் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 129 போட்டுக்கோ. இந்த 126 129 எதுக்கு சேர்த்து விட்டுறலாம்? இன்றைய பெண் கல்வி அதில் கொண்டு வந்துடலாம், யார் யாரெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்தது, நெடுவினா 145 பக்கம். நெடுவினால நீங்கள் அறிந்த சாதனை பெண்மணி. இந்த முத்துலட்சுமி, மலாய்லாமா, சாவித்திரிபாய் இவங்க 3 பேரையும் பத்தி நீ 3 பாயிண்ட் எழுதிக்கிடணும். நம்ம மேல சிறுவினால படிச்சதையே இதுல எழுதிக்கிடலாம். அடுத்தது, குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை பக்கம் 131 இருக்கு, அதை அப்படியே படிச்சுக்கிடணும். 131 பொருள் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதை வச்சு நீ படிச்சுக்கலாம். அடுத்து, நூலகம் நூல் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவை? பேஜ் நம்பர் 136 137 138 3 பக்கத்துல இருக்கு. எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தெரிந்து கொள்வோம் எழுதி வச்சுக்கோ. தெரிந்து கொள்வோங்கிறதுல 3 பத்தி இருக்கு. மாணவ கண்மணிகள் எடுத்து எழுதிக்கிடணும் நெடுவினாவில். இப்ப இந்த 2 பக்கத்துல உள்ள எல்லா பயிற்சி வினாவும் முடிச்சிருப்பீங்க. இதுல நீங்க வீட்டு பாடமா எழுத வேண்டியது குருவினா 4 மட்டும் படிச்சு எழுதுங்க. குருவினா 4 மட்டும். பயிற்சி வினா 5. அருமையா கிளாஸை கவனிச்சிருப்பீங்க. நல்லா உங்கள் அனைவருக்கும் அன்புசார் வணக்கத்தை தெரிவித்து, இந்த குறிப்புகளை அவசியம் மாணவ கண்மணிகள் எழுதி படிக்குமாறு கேட்டுக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.